நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை நேற்று சந்தித்தார். இது குறித்து நம்ம அவர்கள் வரும்போதெல்லாம் நீங்க நிறைய கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. அது வேற வாயி, இது நார வாயி. அது நிறைய அனுபவம் திரையுலகிலும் சரி இதுலையும் சரி. போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. இது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டுங்கிறத நான் காலம் எனக்கு தள்ளி விட்டுட்டு நான் அதை பார்க்கும்போது இது எங்க அண்ணன்ட்டையும் சொன்னேன், கமல் அண்ணன்ட்டையும் சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் சொல்றது. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இன்னைக்கு எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற என்ன வராது. நடிகை விஜய்க்கு சேர்த்தா எல்லாருக்கும் சேர்த்தேன். உள்கட்சி பஞ்சாயத்து தீர்க்க முடியாது. அடுத்த கட்ட தலைவர் சரி வலுவாமையில வேட்பாளர் தேர்வுல தொய்வு இருக்கு. நம்ம மக்கள் வர மாட்டேங்க. நீங்க ஒருத்தர் மாவட்ட செயலாளராக போட்டா அவன் வேற ஒருத்தர் அவனுக்கு ஒத்துழைக்க மாட்டான். அவன் மேல நடவடிக்கை விட்டா கட்சி விட்டு வேற பக்கம் போவான். நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம் கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீ